வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுட்டு இருக்க நாவல் உயிரே தொடக்க பகுதி. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அமானுஷமான நாவல்களை விரும்பி படிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அத்தியாயம் 1. வட்டமான ஒரு பெரிய மேஜை, அதை சுற்றி 9 நாற்காலிகள், சப் எடிட்டர் 4 பேரு, ரிப்போர்ட்டர் 4 பேரு, நடுநயமா திவ்ய சொரூபத்தோட எடிட்டர் வீரபாரதி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ரசிகரஞ்சனி வார இதழ் அலுவலகத்துல எடிட்டோரியல் மீட்டிங் ஆரம்பமாயிருந்தது. அந்த எடிட்டோரியல் மீட்டிங்ல வர வாரத்துக்கான தேவையை பத்தி தான் பேச்சு எழும்ப ஆரம்பிச்சது. தலையங்கம் வழக்கம் போல எடிட்டர் பார்த்துப்பாரு. கார்களுக்கு உதவுறதா வேண்டுகோள் வைக்கணும். சரி, அடுத்தது போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொடருடைய கதை ரொம்ப அறுக்கிறதா வாசகருடைய கருத்து வேற வந்திருக்கு. அந்த ரைட்டரை கூப்பிட்டு கதையை சீக்கிரம் முடிச்சுக்க சொல்லு. அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு பேசினாரு எடிட்டர் வீரபாரதி. அப்புறம் ஒரு பழம்பெரும் நடிகையினுடைய பேட்டி. அவர் இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காராம் அப்படின்னு சப் எடிட்டர் ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கவும், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல பல லட்சம் பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நடிகைக்கு மட்டும் என்ன முக்கியத்துவம், அதை தூக்கி கிடப்பில் போடுங்க வீரபாரதி சொல்லவும், இன்னொரு சப் எடிட்டர் கிட்ட இருந்து ஆமோதிப்பான பார்வை ஒன்று வெளிப்பட்டுச்சு. அப்புறம் வீரப்பன் பத்தி பேச்சே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் கேட்கவும், என்ன செய்யலாம், காட்டுக்கு போய் நல்லா விசாரிச்சுட்டு வந்து ஒரு 4 வாரம் பரபரப்போட எதையாவது எழுதலாமா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டாரு. நடுவுல எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருந்தான் ஸ்ரீநாத். நேத்து வரைக்கும் அந்த பத்திரிகையினுடைய துணை சப் எடிட்டரா அவன் தான் இருந்தான். ஆனா அது நேத்து வரைக்கும் தான். இன்னைக்கு அதை அசைச்சு பார்க்கறதுக்கு இன்னொருத்த வந்துட்டான். அதுவும் வேற ஒரு பத்திரிகையிலிருந்து. அவன் பேரு ஜான்சன். இதுல என்ன ஆச்சரியம்னா, அப்போ ஜான்சன் கூட எதுவுமே பேசாம தான் உட்காந்துட்டு இருந்தான். வீரபாரதியும் இதை கவனிக்க தவறவே இல்லை. என்ன ஜான்சன், உங்களுடைய ஸ்பெஷல் சஜஷன் ஏதாவது இருக்கா என்ன? எல்லாரும் பேசி முடிக்கட்டும் சார் அப்படின்னு ஒத்த வரியில பதில் வந்துச்சு. அப்புறம் ஸ்ரீநாத், நீங்க அப்படின்னு கேட்கவும், நான் கார்களுக்கே நேரா போய் உணர்ச்சி பூர்வமா ஒரு கட்டுரை எழுதலாம் நினைக்கிறேன் சார். நல்ல ஐடியா. வேற ஏதாவது? சர்க்குலேஷன் டிராப் ஆறத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் சார். என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? படிக்கிறவங்க எல்லாரும் இப்ப பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐ மீன், நான் டிவியை சொன்னேன். டிவி இப்போ வாசகர்களை தன் வசப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து எப்படியாவது நம்ம வாசகர்களை மீட்டே ஆகணும். எப்படி மீட்கிறது? அந்த மீடியால பார்க்க முடியாத ஒன்ன, அந்த மீடியா மூலமா கிடைக்க முடியாத ஒன்ன நாம செஞ்சாகணும். அதுதான் என்ன, அதை சொல்லுங்களேன் ஸ்ட்ராங்கா கேட்டாரு வீரபாரதி. த்ரில்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணணும் சார். என்ன, ஏதாவது அட்வென்ச்சர் சமாச்சாரமா? அது கூட கொஞ்சம் பழசுதான். அதை தாண்டி புதுசா ஒண்ணு என்னன்னு தான் சொல்லுங்களேன். நம்ம எதிர வாங்கக்கூடிய ஒரு வாசகனை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து அவனுடைய பிரச்சனை ஒன்ன நாம தீர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு சப் எடிட்டர் சொல்லவும், ஜான்சன் கொஞ்சம் சத்தமாவே சிரிச்சிட்டான். சொன்னவருக்கு மூக்குல குத்து வாங்கினது போல ஒரு வேதனை. இதை கவனிச்ச வீரபாரதி, ஜான்சன் சிரிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நறுக்கா கேட்டாரு. பின்ன சார், நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய வாசகனோட பிரச்சனை எப்படிப்பட்டதுன்னு தெரியாம அதை தீர்த்து வைக்கணும்னு சொன்னா எப்படி சார் பண்ண முடியும்? உதாரணத்துக்கு, இப்ப நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாசகன் என் பொண்டாட்டி வேற ஒருத்தவங்க கூட ஓடிட்டா, அவளை எப்படியாவது மீட்டு கொடுங்கன்னு கேட்டா நாம என்ன சார் பண்றது? இல்ல, இன்னொருத்தன் எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, எனக்கு கடனா கொடுங்கன்னு கேட்டா நம்மளாலதான் கொடுக்க முடியுமா? ஜான்சன் சொன்னதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கிறத வீரபாரதி புரிஞ்சுக்கிட்டாரு. ஜான்சன், நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான். எப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் ஒரு வரைமுறை வேணும். நாம யாரோட பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியாது சார். நமக்கே 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதை தீர்த்துக்கு தானே இந்த மீட்டிங்கே போட்டிருக்கோம். நோ, நாம மீடியாவில் இருக்கோம். நம்ம சக்தி நமக்கு தெரியணும். நாம மனசு வச்சா என்னென்னவோ பண்ண முடியும். என்னென்னவோன்னா அதான் என்ன சார்? ஜான்சன் கொஞ்சம் சூடா பேச்ச ஆரம்பிச்சான். ஜான்சன் பேசுறத பார்த்ததும் அங்கிருந்த எல்லாருக்குமே தனக்கு தான் எல்லாம் தெரியணும், தன்னால மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும்னு அவன் பேச்சுல அகங்காரம் தென்பட்டுச்சு. அவனுடைய அந்த அகங்காரம் ஸ்ரீநாத்தை கொஞ்சம் உறுத்த ஆரம்பிச்சுது.
மிஸ்டர் ஜான்சன், முதல்ல கொஞ்சம் சிரிக்காம கேலிஃபில் இல்லாம பேசுங்க. அந்த கருத்து சொன்ன சப் எடிட்டர் ரங்கசாமிக்கு இந்த துறையில சுமார் 20 வருஷங்கள் அனுபவம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் ஒன்றும் பத்திரிக்கைக்கு பத்திரிக்கை தாவர கேஸ் எல்லாம் கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஸ்ரீநாத் சொல்லவும், அங்கிருந்த மற்ற சப் எடிட்டர்களுக்கு அப்படி போடு அப்படின்னு தெம்பு பரவ ஆரம்பிச்சது. வீரபாரதி கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு அமைதியா இருந்தாரு. பத்திரிகைக்காரங்கள்ட்ட எப்பவுமே போட்டியும் பொறாமையும் அவசியம் இருக்கணும், ஆனா அது கொஞ்சம் வரம்பு மீறாமலும் மற்றவங்க மனசை காயப்படாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதனால நடக்கிறத மௌனமா கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஜான்சன் இப்போ சீட்டை விட்டு வேகமா எழுந்தான். உறக்க பேச ஆரம்பிச்சான். நான் நிறைய பத்திரிக்கைக்கு தாவினவன் தான். காரணம் வளரணுன்ற ஆசை, என் திறமைகளை வளர்த்துக்கணுன்ற தாகம். அதுக்கு இடமில்லாத இடத்துல என்னால் செயல்பட முடியாது. இந்த இடமும் அப்படிதான்னா நான் இப்பவே கிளம்புறேன். ஜான்சன் அப்படிதான் பேசுவான்னு வீரபாரதிக்கு நல்லாவே தெரியும். அவன் அங்கிருந்து கிளம்ப முயற்சிக்கவும், ஜான்சன் உட்காருங்க, நீங்க வளர்றதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு யாரும் எந்த தடையும் போடல. கோபப்படாம என்ன செய்யலான்னு அதை முதல்ல சொல்லுங்க. ஜான்சன் அமைதியா உட்கார்ந்தான். நாமளும் விரைவில் மீடியா பக்கம் போகணும் சார். அதை தவிர வேற வழியே இல்லை. ஏன் இல்லை, நான் வழி சொல்றேன். சுவாமி சக்கரவர்த்தி பரந்தாமன்னு ஒருத்தர், உங்களுக்கும் அவரை நல்லாவே தெரியும். மிகப்பெரிய மேதை. இந்தியாவில் அவர் இருக்கும் போதே ஜப்பான்லையும் அமெரிக்காவிலையும் அவருடைய நண்பர்கள் முன்னாடி அவர் தோன்றக்கூடியவர். ஒரு மனுஷனை பார்த்த மாத்திரத்துல அவனை பத்தி புட்டு புட்டு வைக்கக்கூடியவர். நம்ம வாசகர்களுடைய பிரச்சனைகளுக்கு இறந்து போன மனிதர்களுடைய ஆத்மாக்கள் துணையோட அவர் பதில் கொடுப்பாரு. அதனால அவங்களுடைய பிரச்சனையும் தீரும். ஸ்ரீநாத் சொல்லவும் ஜான்சன் கிட்ட திரும்பவும் சிரிப்பு. இது ஸ்ரீநாத்தை ரொம்பவே கீறி விட்டுடுச்சு. ஜான்சன், தயவு செஞ்சு சிரிக்காதீங்க. நான் சக்கரவர்த்தி பரந்தாமனை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஒரு அபூர்வமான மனுஷர், தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு உங்களை அவர் சொல்ல சொன்னாராக்கும். நான்சென்ஸ், என்ன பேசுறீங்க? ஸ்ரீநாத் இன்னும் கடுமையா கோவப்பட ஆரம்பிச்சான். பின்ன என்ன சார், ஒரு பத்திரிக்கையாளனா இருந்துகிட்டு ஆவி பூதத்தை நம்புறவரை பார்த்து சிரிக்காம வேற என்ன பண்றதா? பத்திரிகையாளனுக்கு என்ன கொம்ப முளைச்சிருக்கு? அவனும் பிரச்சனைகள் உள்ள ஒரு மனுஷன்தான், அது ஞாபகம் இருக்கட்டும். ஸ்ரீநாத் பதில் கொடுத்தான். பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்கு, பத்திரிகைக்காரங்களுக்கும் கூட அது இருக்குதான், நான் அதை மறுக்கல. அதுக்காக கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம பேசக்கூடாது. ஜான்சன் பதிலடி கொடுத்தான். எது சென்ஸ் இல்ல? இந்த ஆவி பூதங்கள்லாம் மனுஷங்களுக்கு வக்காலத்தை வாங்கி பேசுறதா? உண்மை யார்கிட்ட இருந்தாலும் நாம வக்காலத்தை வாங்கலாம், அதுல தப்பே இல்லை. எது உண்மை? ஜான்சன் வேகமா கேட்டான். சுவாமி சக்கரவர்த்தி பரந்தாம சொல்ற செய்யற எல்லாமே தான். எதை வச்சுன்னு சொல்ல முடியுமா? ஐ மீன் ப்ரூஃப். என்னோட சுய அனுபவங்கள் தான். ஸ்ரீநாத் சொல்லவும், என்ன அது? எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகும்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதன்படியே எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்குன்னு சொன்னாரு. பெண் குழந்தை தான் பிறந்துச்சு. இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் அப்படின்னு ஸ்ரீநாத் சொல்லவும் ஜான்சன் மறுபடியும் சிரிச்சிட்டான். திரும்பவும் ஸ்ரீநாத்துக்கு ரொம்பவே வலிச்சிருச்சு. இடையில எழுந்தாரு வீரபாரதி. ஓகே, உங்க பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. மிஸ்டர் ஜான்சன், நீங்க இதை நம்பாதவரு, அவரு அதை முழுசா நம்புறவரு. அதனால இந்த விஷயத்த நம்பாத நீங்க ஏன் சக்கரவர்த்தி பரந்தாமனை நேர்ல போய் பார்த்து அவர் செய்யக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொய்ன்னு சாதிக்க முயற்சி பண்ணக்கூடாது? குட் ஐடியா சார், நான் ரெடி. ஜான்சன் தூசி தட்டிக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். போங்க, போனாதான் தெரியும். அதிக பிரசங்கித்தனமா நடந்து அவர் கோபத்துக்கு மட்டும் ஆளாகிடாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஸ்ரீநாத் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தான். உங்க சக்கரவர்த்தி பரந்தாம ஒரு சராசரி மனுஷர், பொய்களை சொல்லக்கூடியவர், சாமர்த்தியமா எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி உங்களை மாதிரி அவர் மேல நம்பிக்கை வச்சு ஏமாந்துகிட்டு இருக்க பல லட்சம் பேரை நான் திருத்தலைன்னா நான் ஜான்சன் இல்லை. ஜான்சனும் முண்டா தட்டினா. இடையில ஓசப்படாம ஒரு அதிர் வேட்டையை தூக்கி போட்டார் வீரபாரதி. எனக்கு ரிட்டையர் ஆக இன்னும் 6 மாசம்தான் இருக்கு. இந்த அசைன்மெண்ட்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த ஆசிரியரா வரப்போறாங்க. அத்தியாயம் 2. சமுத்திரத்துல அலை அடிச்சுக்கிட்டு இருந்தது. கரையில நாணல் பூக்கள், நண்டு விளையாட்டு இன்னொரு பக்கம், கூடவே சக்கரவர்த்தி பரந்தாமனுடைய திருப்பாதங்களும்.
கொஞ்சம் தள்ளி மண்வெளி மேல அவருடைய டாடா சென் உஜாலா வெள்ளியில டால் அடிச்சுக்கிட்டு இருந்தது. கடலையே பார்த்தபடி நிற்கக்கூடிய சக்கரவர்த்தி பரந்தாமனுடைய இடது ஜிப்பாவில் செல்போன் சினுங்க ஆரம்பிச்சுது. செல்போனை எடுத்து காதுக்கு கொடுத்தப்போ எதிர்முனையில வீரபாரதி தான் பேசினாரு. வணக்கம், நான் ரசிகரஞ்சன் எடிட்டர் பேசுறேன். சொல்லுங்க, ஜான்சன்றவரு என்னை ஆராய வர போறாராக்கம், அப்படித்தானே? உங்களுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரமா அது தெரியும்? இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல உங்க எதிரில் டீ கப்ல டீ ஆறிக்கிட்டு இருக்கு, சரிதானே? அதுவும் சரிதான். யாராவது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்களா? இன்னும் உங்களுக்கு சந்தேகமா? சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். உங்க பேத்திகளில் ஒருத்தி இன்னைக்கு வயசுக்கு வந்துருவா. அப்புறம் மிச்சத்தை யோசிக்கலாம். நீங்க ஜான்சனை முதல்ல அனுப்பி வைங்க. சக்கரவர்த்தி பரந்தாமனுடைய செல்போன் அணைஞ்சது. பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு. 200-300 அடி தூரத்துல பக்தர் கூட்டம் நெருக்கி அடிச்சபடி இருந்துச்சு. தொண்டர்களுடைய குழுவும் போலீசாரும் அதை அடக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல கழுத்துல கேமராவோட ஜான்சனும் ஒருத்தனா நின்றுகிட்டு இருந்தான். தன்னுடைய ஐடென்டி கார்டை ஒரு போலீஸ் கிட்ட காட்டி சக்கரவர்த்தி பரந்தாமனை பார்க்க அனுமதி கேட்டுக்கிட்டு இருந்தான். அவர் இப்போ முடியாதுன்ற மாதிரி மறுத்துக்கிட்டே இருந்தாரு. அவர் எதிரிலேயே தான் வசம் உள்ள செல்போனால அவரை கூப்பிட்டான். அதே சமயத்துல கடல் அலை பரந்தாமனுடைய கால்களை மோதி அதை பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தது. எஸ் ஜான்சன் அப்படின்னு ரொம்ப வியப்ப கொடுத்தாரு. சார், நான் தானே, உங்களுக்கு எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி மிஸ்டர் ஜான்சன்? நீங்க வாங்க, இந்த நிமிஷம் நீங்க தான் என்னோட நிழல். நிழலே நீர் வருக அப்படின்னு பேசியபடியே ஜான்சனை நோக்கி திரும்பி நடக்க ஆரம்பிச்சாரு பரந்தாம. பக்தர்கள் கூட்டம் அவரை நெருக்கமா பார்த்ததும் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுவாமி, கடவுளே, சாமி அப்படின்னு பலவிதமான விழிப்புகள். அது போதாதுன்னு கால்கள்ல விழவும் ஆரம்பிச்சாங்க, கன்னத்துல போட்டுக்கவும் ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் ஜான்சன் அவரை நோக்கி கேமராவும் கையுமா முன்னேறி வர தொடங்கினா. தடுக்க பார்த்தவங்கள சக்கரவர்த்தி பரந்தாமனுடைய கரங்கள் சைகையை காட்டி விலக்கி விட்டுச்சு. 2 பேரும் நேர் எதிரா ஒருத்தர் நோக்கி ஒருத்தர் நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு புள்ளியில 2 பேரும் நேருக்கு நேரா சந்திக்கவும் செஞ்சாங்க. சக்கரவர்த்தி பரந்தாமனுக்கு கொக்கு மாதிரியான வெள்ளை நிறத்துல பறக்கக்கூடிய தாடி. அதனுடைய நுனியை பிடிச்சி முடிச்சு போட்டபடி பேசுறது பரந்தாமனுடைய மேனரிசம். அது நடந்துச்சு. ஜான்சன் குட் மார்னிங் சொன்னான். சாதாரணமா எல்லாரும் அவ்வளோ நெருக்கத்துல சக்கரவர்த்தி பரந்தாமனை பார்த்தா ஆனந்த கண்ணீர் விழுவாங்க, மரம் மாதிரி காலில் விழுவாங்க. பூர்வ ஜென்ம புண்ணியம் உங்களை தரிசிச்சது அப்படின்னு சொல்லி பரவசமும் படுவாங்க. ஆனா ஜான்சன் கிட்ட எந்த கூத்தும் இல்லை. ஆனாலும் அவனை தொட்டு ஆசிர்வதிச்சாரு சக்கரவர்த்தி பரந்தாமன். நல்லா இருப்ப ஜான்சன் நீ அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அதில் சந்தேகமே இல்லை சார். நல்ல பத்திரிக்கை, நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம். நானும் கடின உழைப்பாளி தான். நல்லா இருந்ததுன்னு ஆகணும். அவன் பேச்சில் துணிக்கிறது இருமாப்பா இல்ல தன்னம்பிக்கையா இல்ல 2 கலந்த கலவையான்னு தெரியல. சக்கரவர்த்தி பரந்தாம அவனுடைய பேச்சை ரொம்பவே ரசிச்சாரு. சரி போலாமா அப்படின்னு கேட்டாரு. அவன் ஆமோதிக்கவும் 2 பேரும் கிளம்பினாங்க. சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் அவரை நெருங்கி வரவும் மறுபடியும் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சாங்க. காருக்குள்ள ஏசி பலமா ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த காருடைய உள்கூட்டுக்குள்ள ஏகப்பட்ட அலங்காரங்கள். குஷன் இருக்க போதாதுன்னு வெல்வெட் தலையணைகள். இது இல்லாம ஒரு ஃபிளாஸ்க்ல காஃபி, டீ, ஹார்லிக்ஸ்ன்னு வகைக்கு ஒன்னா இருந்துச்சு. கார் ஓடும் போது ஓடுறதே தெரியல, அந்த அளவுக்கு ஷேக் அப்சர்களை பொறுத்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு தொட்டில் மாதிரியான தன்மை. சரி, என்ன சாப்பிட்ற? சக்கரவர்த்தி பரந்தாம ஜான்சனை உபசரிக்க ஆரம்பிச்சாரு. ஒன்றும் வேணாம் சார். அசைன்மெண்ட் சம்பந்தமா டியூட்டியில் இருக்கிறப்போ யார் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. நல்ல பாலிசிப்பா. ஆனா அவருடைய வாய் இதை சொன்னாலும் முகம் போன போக்கே சரியில்லை. ஜான்சன் அதை கவனிச்சுக்கிட்டான், மனசுல குறிச்சும் வச்சுக்கிட்டான். சரி, என் வரையில இவருடைய அசைன்மெண்ட் தான் என்ன? சராசரி மனுஷங்கள்ல இருந்து நீங்க எவ்வளவு மாறுபட்டவர்ன்றத விஞ்ஞானபூர்வமா தெரிஞ்சுக்க நான் விரும்புறேன் சார். தெரிஞ்சுக்கிட்டு அதை எழுதுவேன். எழுதி
எழுதி எல்லாருக்கும் உங்க சக்தியை தெரிய வைப்பேன். நான் தான் என் சக்தியை எல்லாருக்கும் தெரிய வச்சபடி தானே இருக்கேன். நீ வேற அதில் சேரணுமா? இருந்தாலும் உங்க சக்தி எப்படிப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாதே. அப்படியா? ஆனால் நான் சொல்றேன், என்னோட சக்தி தெய்வீகமானது. அதுதான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தது. இன்னும் சொல்லப்போனா அது வேற, நான் வேற இல்லை. அப்போ நீங்க என்ன கடவுளா? இந்த கேள்வி கேட்டதும் இதை நான் ஒரு பலாயிரம் தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்பவும் சொல்றேன். இப்ப கூட நீ எப்படி பார்க்க விரும்புறியோ அப்படி என்ன பார்க்கலாம். இந்த பதில சக்கரவர்த்தி பரந்தாம சொன்னதும் ஜான்சனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. மனசுல அவன் எப்பயாவது சர்ச்சுக்கு போகணும்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை சுமந்த பிம்பம் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்து போகும். அடுத்த நொடியே பக்கத்துல உட்காந்துருந்த சக்கரவர்த்தி பரந்தாம அந்த மாதிரி ஒரு சில வினாடிகள் தோன்றி ரொம்ப இயல்பான மனிதரா மாறினாரு. கிட்டத்தட்ட ஜான்சனுக்கு வியர்த்து போச்சு. என்ன பாத்தியாக்கம்? பார்த்தேன். இப்போவாவது நம்புறியா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அவன் அவரையே உற்று பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த தாடியை முடி போட்டபடி சக்கரவர்த்தி பரந்தாம சிரிச்சாரு. சட்டுன்னு அவனுக்குள்ள ஒரு சின்ன விழிப்புணர்ச்சி. உள்குரல் இது கண்கட்டு வித்த நம்பாத அப்படின்னு சொல்லுச்சு. என்ன கண்கட்டு வித்த நினைக்கிறியாக்கம் அப்படின்னு சட்டுன்னு கேட்டாரு. மறுபடியும் அவன்கிட்ட ஒரு திணறல். கார் அமைதியா போய்கிட்டு இருந்தது. அந்த அமைதி இப்போ அவன்கிட்டயும் வந்துருச்சு. என்ன ஜான்சன், பேசு. சக்கரவர்த்தி பரந்தாம அவனை தூண்டினாரு. உன்மத்தமா சிரிக்கவும் ஆரம்பிச்சாரு. ஒரு சில காட்சிக்கு இந்த அளவுக்கு சுருண்டியப்பா அப்படின்ற மாதிரி அவரோட பார்வை அவனை கொல்ல ஆரம்பிச்சுது. இருந்தாலும் ஜான்சன் தன்னோட திணறல இருந்து மீண்டான். சார் சொல்லுப்பா, நீங்க கடவுள்னா இந்த உலகத்துல அக்கிரமங்களை வேடிக்கை பார்க்கலாமா? எது அக்கிரமம்? உதாரணத்துக்கு கார்கில் யுத்தத்தை சொல்லலாம். அதை நான் எப்பப்பா வேடிக்கை பார்க்க போனேன்? நான் அதை கேட்கல. அது நடக்காம தடுக்கவோ இல்லை அதை நம்ம சீக்கிரமா ஜெயிக்கவோ நீங்க என்னதான் செஞ்சிருக்கீங்க? எவ்வளவோ செஞ்சிருக்கேன். அது என்னென்னு சொல்ல முடியுமா? ஓ, பட்டியல் போட்டு சொல்றியா? ஆமா, அந்த யுத்தமே ஏற்படாம என்னால தடுத்திருக்க முடியும். ஆனா ஏற்படுறது நல்லதுன்னு தான் நான் தடுக்கல அப்படின்னு ஒரு ஆச்சரியமான பதில் அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டுச்சு. எப்படி? இப்ப பாரு, எல்லாரும் கார்கில்னு அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. தேசபக்தி சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்ப பலமா பரவி கிடக்கு. இந்த யுத்தம் மட்டும் நடக்கலன்னா இளைய சமுதாயத்துக்கு யுத்தம்னா என்ன, சமாதானம்னா என்னன்னு தெரியாம போயிருக்கோம். 71க்கு பிறகு நம்ம நாட்டுல எந்த யுத்தமும் நடக்கல. இப்ப நடக்கும்போது எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா தெரிஞ்சதான் இதை விட்டு வச்சிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா. சரி, யுத்தத்துக்கு இப்படி பதில் சொல்லிட்டீங்க. வறுமை, கடன், இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? இதெல்லாம் இந்த தேசத்தோட வினைப்பாடு. இதை செய்ய எனக்கு அதிகாரம் கிடையாது. தேசத்துக்குன்னா ஒரு பதில் சொல்றீங்க, தனி மனிதன்னா இன்னொரு பதில சொல்றீங்களே. நல்ல ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ. ஒருத்தர் விதியையோ அவங்க வினையையோ மாற்றக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது. அப்போ உங்களை வணங்குறாங்களே, அவங்களுக்கு நீங்க தரக்கூடிய வரம் ஆசிகள் தான். அது போதுமா? நிச்சயமா. என்னோட ஆசி ஒருத்தனுக்கு இருந்தா அவன் மிகப்பெரிய பலவான் ஆயிடுவான். எந்த வகையில? எல்லா வகையிலையும். இப்படி சாமர்த்தியமா பதில் சொன்னா எப்படி? கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்கா சொன்னா புரியும். ஓ அப்படியா? நீ என்னை நம்பு, வணங்கு, துதி செய். உன் புகழ பரப்புறதுக்கு அதன் பிறகு நான் உனக்கு வரம் தரேன். அப்ப தெரியும் அதோட சக்தி என்னன்னு. ஆக மொத்தத்துல உங்களுக்கு நான் துதி செஞ்சேன்னா எனக்கு நல்லது நடக்கும், இல்லைன்னா அவஸ்தைப்படணும். அது உன்னோட வினைப்பாட்டை பொறுத்தது. உங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பதில் அவங்களுடைய பாவம் அப்படி அவங்கள பேச வைக்குது, மேலும் மேலும் பாவியாக்குது. அப்போ உங்களை மதிச்சு பக்தி செய்யக்கூடியவங்க புண்ணியம் செஞ்சவங்களா? நிச்சயமா, அதுல உனக்கு சந்தேகமே வேணாம். அப்போ அவங்களுக்கு நீங்க என்னதான் செஞ்சிருக்கீங்க? அவங்களுடைய பக்தியை பொறுத்து அவங்க சிக்கலை நான் தீர்த்து வச்சிருக்கேன். எல்லாத்துலேயுமே அப்போ அளவோட தான் நீங்க செயல்படுவீங்களா? நிச்சயமா.
அளவற்ற எதுவுமே ஆபத்தானது. அப்படின்னா 2050 உலகம் அழிஞ்சிருமா என்ன? இல்ல, நான் அதை அழிய விட மாட்டேன். எங்க பத்திரிகையில வாசகர்களுடைய சிக்கல்களுக்கு விடை காண நீங்க உதவி செய்யணும். நிச்சயமா உதவி செய்யறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்கு தான் உதவுவேன். இது என்ன கணக்கு? எல்லாமே கணக்கு தான். எல்லாருக்கும் கருணை காட்டணும்னா விதியில அதுக்கு இடம் இருக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் கருணை காட்டுறதுக்கு இடம் இருக்கா என்ன? இருக்கு. எத்தனை ஆயிரம் பேர் பிரச்சனைகளை சொல்லி இருந்தாலும் ஒருத்தர் மட்டும் என்னால தெரிவு செய்யப்படுவாங்க. அவர் நிச்சயம் என் பக்தரா தான் இருப்பாங்க. ஜான்சனும் விடாப்பிடியா சலைக்காம பல கேள்விகளை கேட்டான். அவன் கேட்ட எல்லா பதில்களுக்கும் அவரு பதிலையும் சொன்னாரு. எப்படியோ ஒருத்தர் பிரச்சனையா தீர்த்து வைக்கதா சொல்லிட்டாரே. அந்த ஒருத்தருடைய பிரச்சனையை வச்சு இந்த ஆளுடைய லட்சணம் என்னன்றதை எடை போட்டு அதை எல்லாருக்கும் தெரியபடி செஞ்சிடணும். அவன் மனசுக்குள் நினைக்கிறத சக்கரவர்த்தி பறந்தாம புரிஞ்சுக்கிட்டு அமைதியா சிரிச்சாரு. உன்னுடைய அடிமனசு என்னை கொஞ்சம் கூட நம்பவே இல்லைல்ல. என் சக்திகள் மேல உனக்கு சந்தேகம் இருக்கு. அதனால என்னை எப்படி மடக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்க இல்லையா அப்படின்னு நேரடியா கேட்கவும் அந்த கேள்வி ஜான்சனை ரொம்பவே திணறடிச்சிருச்சு. ஒரு பத்திரிக்கையாளனா நேர்மையா ஆமோதிப்பா அவரை பார்த்து சிரிச்சான். இங்க பாரு ஜான்சன், என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அவ்வளவு ஏன், என்னோட இந்த உயிரும் கூட இன்னும் 100 வருஷத்துக்கு இந்த பூமியில தான் வாசம் செய்ய போகுது. அதன் பிறகு நான் மறுபடியும் பிறப்பேன். எனக்கு அப்ப 8 வயசாகும் போது அப்ப என்ன இந்த உலகம் கடவுள்னு சொல்லவும் வைப்பேன். அப்போ இந்த இடைப்பட்ட 8 வருஷங்கள் கடவுள் இல்லாத பீரியடா என்ன? கேலியா ஆனா சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு ஜான்சன் கேட்டான். சக்கரவர்த்தி பரந்தாமனும் அவனை யோசனையோட பார்த்தாரு. சட்டுன்னு கண்களை மூடி முகத்தை கோணல் மாடல் ஆக்கினாரு. பிறகு பலார்னு கண் மலர்ந்து உன்னுடைய பிறந்த தேதி 8 அப்படின்னு கேட்டாரு. பதிலுக்கு ஆச்சரியம் விரிஞ்சி ஆமா அப்படின்னு சொன்னான். மாசம் 11? ஆமா, அதுவும் ஆச்சரியத்தோட பதில் சொன்னான். வருஷம் 58. ரொம்ப சரி. ஜான்சனும் வேகமா ஆமோதிச்சான். உன்னுடைய பிறந்த தேதியை சொன்னா இப்போ உன்னுடைய மரண தேதியையும் சொல்ல போறேன். அவரு திடீர்னு இப்படி சொல்லுவார்னு ஜான்சன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமோதிப்பா லேச தலையை மட்டும் ஆட்டினான். ஆனா சக்கரவர்த்தி பறந்தாம சட்டன்னு சொல்லல. அவனையும் ஊற்றி பார்த்தாரு. இப்படி பார்த்தா எப்படி? சொல்லுங்க. சொல்றேன். சொன்னா நம்ப மாட்டியே. நான் எதை சொன்னாலும் நம்பாம ஆராயத்தான உன்னுடைய புத்தி இல்லை. என்னுடைய பர்த்டேட்டை சரியா சொன்னீங்கல்ல, நானும் ஒத்துக்கிட்டேன்ல. ஆனா நீ கேட்கலையே. கேட்க மாட்டேன். ஏன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்றது ஒன்றும் பிரமாதம்லாம் இல்லை. என்னோட ஐடென்டி கார்டுலையும் அது இருக்கு. ஒரு நாளைக்கு தினம் 100 பேருக்கு நான் காட்டுறேன். ஓ அப்படியா? சக்கரவர்த்தி பரந்தாம கேட்குற விதமே ரொம்ப எக்காலமா இருந்துச்சு. இவன் சரியான எமக்காதகன். இவனை வழிக்கு கொண்டு வர்றது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும் போல அப்படின்னு உள்ளுணர்வு ஏதேதோ சொல்லுச்சு போல. வழக்கம் போல தாடி நீட்டபடி முடிச்சு போட்டாரு. பிறகு சிரிச்சபடி சொன்னாரு. உன்னுடைய மரணம் நாளைக்கு மதியம் சரியா 1 மணிக்கு. இதை கேட்டதும் ஜான்சனுக்கு குப்புன்னு வேர்த்து போச்சு. கொஞ்சம் சமாளிச்சபடியே, அப்ப என்ன நாளைக்கு நீங்க கொலை பண்ண போறீங்களா? நான் எதுக்குப்பா அப்படிலாம் பண்ணணும்? அதான் யமன் இருக்கானே. சொன்னபடியே டிரைவருக்கு சமைஞ்சை காட்டவும் வண்டி ஓரம் கட்டி நிற்க ஆரம்பிச்சுது. இறங்கு ஜான்சன், போய் உன் மனைவி மக்களோட சந்தோஷமா பொழுத கழி. இந்த உலகத்துல தன்னுடைய மரண நிமிஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாகரவனுடைய எண்ணிக்கைய விரல் விட்டு எண்ணிடலாம். நீ அவங்கள ஒருத்தன். நீ செஞ்ச புண்ணியந்தான் என்னை சந்திச்சது. என்னோட தரிசனம் உன் விருப்பப்படியே நிகழ்ந்துச்சு. உன்னுடைய மரணமும் உன் விதிப்படி நடந்தே தீரும். போய் உன் ஆசிரியரை சந்திச்சு நடந்ததை சொல்லி நேரத்தை விரைய செஞ்சுக்கிட்டு இருக்காத. அதே போல மரணத்திலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்பி எங்கேயும் போய் ஒளியாத. எல்லாமே கால விரயம்தான், நேர விரயம்தான். உனக்கு இனிமேல் ஒவ்வொரு வினாடியும் உன்னதமான வினாடிகள். போய் அந்த நேரத்துல சந்தோஷமா இரு. அவனை இறக்கி விட்டுட்டு அந்த கார் சிட்டா பறந்துச்சு. நடு சாலையில
பிரம்ம பிடிச்சவன் மாதிரி ஜான்சன் நின்றுட்டு இருந்தான். இந்த சம்பவத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிபடவே இல்லை. குழப்பத்துல நடு ரோட்ல நின்னான் ஜான்சன். அத்தியாயம் 3. தொலைபேசி அலற ஆரம்பிச்சது. கையில் எடுத்து காதுக்கு கொடுத்தாரு எடிட்டர் வீரபாரதி. சார், நான் ஜான்சன் பேசுறேன். சொல்லு, எப்படி போய்கிட்டு இருக்கு? என்னத்த சொல்ல, நாளைக்கு 1 மணிக்கு என் விதியே முடிய போகுதான். அந்த பெரிய மனுஷன் சொல்லிட்டு நடு ரோட்ல என்னை இறக்கி விட்டுட்டாரு. அவர் கோபப்படும்படி ஏதாவது பேசனியா இல்லை கேட்டியா? சத்தியமா இல்லை சார். நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க விஷயத்த அந்த ஆளு டிவி ஸ்கிரீன்ல பார்த்து படிக்கிற மாதிரி அப்படியே சொல்றாரு. சரி, நீ நேர்ல வா. வீரபாரதி பேச்ச நறுக்குன்னு முடிச்சுக்கிட்டாரு. ஜான்சன் பத்திரிகை அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்தான். உள்ள நுழையும் போதே ஜான்சன் முதல்ல ஆச்சரியமா பார்த்தது ஸ்ரீநாத்தை தான். என்ன ஜான்சன், என்ன ஓடி வந்துட்டீங்களா? அவனுடைய அந்த கேள்வி குத்தலா தென்பட்டுச்சு. நின்று ஒரு சின்ன முறைப்பை கொடுத்துட்டு பதில் சொல்லாம நேரம் நடக்க ஆரம்பிச்சான். எதிர் சீட்ல வீரபாரதி. வா, வந்து உட்காரு. என்னதான் நடந்துச்சு? ஜான்சனும் சொல்ல தொடங்கினான். கடற்கரையில ஆரம்பிச்சு நடுசாலையில இறக்கி விட்டது வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி முடிச்சான். வீரபாரதி பேப்பர் வெயிட்டை உருட்டிக்கிட்டே யோசனை செய்ய தொடங்கினாரு. நடுவுல எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லியபடியே ஸ்ரீநாத் அங்க பிரவேசம் பண்ணான். வா ஸ்ரீநாத், வந்து உட்காரு. என்ன சார் ஆச்சு? அந்த ஆளு சரியான மேஜிக் மேனா இருப்பானோ? வீரபாரதி ஜான்சனை பார்த்தபடியே கேட்டாரு. தெரியல சார், ஆனா சில விஷயங்களை நம்ப முடியல. பர்டிகுலரா சொல்லணும்னா அந்த சில நொடிகள், ஜீசஸ் கிரைஸ்ட நான் பார்த்த அந்த வினாடிகள் பயங்கர த்ரில்லா இருக்கு ஜான்சன். இப்படி ஒரு சுப்ரீம் பவர் உள்ள மனுஷன், கடவுள் இங்க இருந்தா இந்த நாடே சுபிட்சமா இருக்கணுமே. நானும் அதை பத்தி வளர்ச்சி கேட்டு பார்த்துட்டேன் சார். அவ்வளவுக்கும் ரொம்ப சாமர்த்தியமா பதில் வினையோ விதியோ அப்படின்னு நான் அதை மாற்ற மாட்டேன்னோ என்னை நம்புறவங்கள கைவிடவும் மாட்டேன்னோ பயங்கர சாமர்த்தியத்தோட பதில் கொடுத்துட்டாரு. மொத்தத்துல அவரை உங்களால புரிஞ்சிக்க முடியல, இதை ஒத்துக்கோங்க. ஸ்ரீநாத்தோடைய குறுக்கீடு வீரபாரதியவே நறுக்க ஆரம்பிச்சது. ஸ்ரீநாத், என்ன பேச்சு இது? இந்த பேச்சு எதுக்குன்னு நினைக்கிற? இந்த மாதிரி மனுஷங்களை புரிஞ்சிக்கதான். அதான் முடியலையே. குருட யானையை தொட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ற மாதிரி இல்லை இருக்கவங்க செயல். அதுக்காக நம்பி சரண்டராக சொல்றியா? என்ன சார் பைத்தியக்காரத்தனா இது? ஒரு சுப்ரீம் பவரை மேதையா கடவுளுக்கு சமமானவரை நம்பினா என்ன தப்புங்கிறீங்க? நோ, இதெல்லாம் இம்பாசிபிள். இதுல ஏதோ ஒரு சூது இருக்கு. உடனே ஜான்சனும், ஆமா சார், எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறேன்னு சொல்றவருக்கு எதுக்காக ஏசி கார்? ஏசி இல்லாம இருக்க முடியாதான் என்ன? ஹார்லிக்ஸு, டீ, காஃபி இதெல்லாம் தேவையா இருக்கு. செல்போன் இல்லாம நம்மோட பேச முடியலையே. ஜான்சனும் யோசிக்க முடியாதான் கேட்க ஆரம்பிச்சான். அப்போ இந்த டேலண்ட் எல்லாம் எப்படி சாத்தியம்? தெரியல. நாம் அதை தெரிஞ்சுக்கணும். விடவே கூடாது சார். இந்த தேசத்துல ஒரு நாளைக்கு ஒரு சாமியார் முளைக்கிறாரு. அவங்களுக்கும் கூட்டம் சேருது. எதை தின்னா பித்தம் தெளியும்னு ஜனங்களும் அலையறாங்க. இந்த விஷயத்துல எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிக்கவே முடியலையே. வீரபாரதியோட உதடுகள் முணுமுணுக்க ஆரம்பிச்சது. சார், நம்ம கிட்ட இருக்கிறது அறிவு கர்வம். இந்த உலகத்துல ஏமாத்துற சாமியார்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அவர் ஒன்றும் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் ஒரு அதிசய பிறவி. அவருடைய மூளை உலக அதிசயங்கள ஒண்ணு. நம்புங்க சார். நீ என்ன சொல்ற ஸ்ரீநாத்? நம்ம ஜான்சன் நாளைக்கு 1 மணிக்கு செத்து போயிடுவானா? இதை நம்ப சொல்றியா நீ? இதை கேட்டதும் ஸ்ரீநாத்துக்கு ஒரு பக்குன்னு இருந்துச்சு. அப்படியே சொன்னாரு? நான் தமிழ் தானே சொல்றேன் சார். அப்போ அது நடந்துடும் சார். பார்க்கலாமா? இது என்ன சார் சவால்? நான் நம்பிக்கையில சொல்றேன் மிஸ்டர் ஜான்சன். ஐ எம் வெரி வெரி சாரி. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நீங்க உங்களுடைய கடைசி ஆசைகளை ஈடேற்ற பாருங்க. காட்ஸ் கிரேஸ் உங்க கையில பல மணி நேரங்கள் இருக்கு. போய் பல லட்சங்களுக்கு நீங்க இன்சூர் பண்ணிக்கலாம். போதும், நிறுத்துங்க ஸ்ரீநாத். நான் பல வருஷம் வாழ போற ஒருத்தன். இந்த மனுஷன் என் மனசுல கிளிய மூட்டி அந்த பயத்துல என்னை சாகடிக்க முடியும்னு நம்பிட்டான் போல இருக்கு. இட்ஸ் இம்பாசிபிள். நான் எப்பவும் போலதான் இருப்பேன். போவேன், வருவேன். என்ன ஆகுதுன்னு நானும் பார்த்துட்றேன். என்ன ஜான்சன்,
அவரை நேரில் பார்த்து பல கேள்விகள் கேட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையே அவருடைய ரூபத்தில் பார்த்து அதன் பிறகு கூட நீங்கள் இப்படி பேசுறதுன்னா ஆச்சரியமா இருக்கு. ஸ்ரீநாத், கொஞ்சம் வாய மூடுறீங்களா? எல்லாமே தில்லுமுள்ளு. எஸ், தில்லுமுள்ளு தான். இதோட மூலத்தை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஜான்சனும் ஸ்ரீநாத்தும் கட்டி உருளாத குறை. வீரபாரதி தீவிரமாக யோசிச்சபடியே இருந்தாரு. பிறகு வாய் திறந்து பேச ஆரம்பிச்சாரு. இங்க பாரு ஜான்சன், நீ எதுக்கு எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. வெளியே எங்கேயும் போகாத. ஏன்னா அந்த ஆளோட வாக்கு பலிச்சிட போகுது. தான் சொன்ன விஷயம் அப்படியே நடக்கும்னு மக்கள் நம்ப வைக்கிறதுக்காக யாராவது ஒரு ஆளை பயன்படுத்தி உன் கதையை முடிக்க சொல்லக்கூட வாய்ப்புகள் இருக்கு. இல்லை ஆக்சிடென்ட் பண்ணி உன் கதையை முடிக்கவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உனக்கு இந்த பத்திரிக்கை ஆஃபீஸ் தான் பாதுகாப்பான இடம். உன் மனசு நம்ம செத்துற மாட்டோம் அப்படின்னு உறுதியாக நம்பணும். 100% சார். எனக்கு கில்ட்டிலாம் கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். குட், அது போதும். நீ இங்கே இரு. அந்த சக்கரவர்த்தி பரந்தாமனுடைய சுயரூபம் தெரிய இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு பத்திரிகையாளன் தண்ணியை பணைய வச்சு செயல்படுறது ரொம்ப பெரிய விஷயம். இதுவுமே நமக்கு சக்ஸஸாக தான் அமைய போகுது. ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம். ஸ்ரீநாத், இதை பற்றி நீ யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. நம்ம வேலைகள் எப்பவும் போல் நடக்கணும். எந்த பதட்டமும் இருக்கக்கூடாது. நம்ம புத்தியையும் பகுத்தறிவையும் முதலாக வச்சு இந்த உலகத்தோட விஞ்ஞான தத்துவங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய மனுஷங்க நாம. அதை நம்ம மறக்கவே கூடாது. எடிட்டர் வீரபாரதி தன்னுடைய பேச்சில் அழுத்தம், சிந்தனை, மெய்ப்பொருள் அத்தனையும் சுட்டி காட்டி பேசினாரு. ஸ்ரீநாத் தவிச்சான். சார், தவறாக எடுத்துக்காதீங்க சார். நீங்கள் சொல்கிற சிந்தனைகள் எல்லாம் எனக்கு இல்லாமலாம் இல்லை. அதே சமயம் இந்த உலகம் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கணும்னு நினைக்கவும் சொல்ல முடியாது. விளக்க முடியாத சில விஷயங்கள் இன்னுமே கூட இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது. அதுக்கு நம்ம மரியாதை தரணும் சார். சரி, இப்போ நீ என்னதான் செய்யணுங்கிற? ஒரு பக்கம் இவரோட இறப்பையும் நாம் நம்பி தான் ஆகணும். அதுக்கானதை செஞ்சு தான் தீரணும். அதுதான் என்ன, வாழ்ந்து இவர் சாதிக்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த ஒரு சில மணிகளில் இவர் செய்ய நீங்கள் அனுமதி தரணும் சார். சில மணிகளில் ஒருத்தன் எப்படி தான் வாழ்நாளில் சாதிக்க வேண்டியதை உடனே செய்ய முடியும்னு நினைக்கிற உளறியா என்ன? சார், முதல்ல இவரை இன்ஷூர் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு இவர் வரையில் இந்த உலகம் அழிய போகுது. உறுதியாக அழிய போகுது. இவருக்கு அது தெரியும். அப்போ இவர் என்ன செய்வார்? அதை செய்யட்டும். இல்லை, இதெல்லாம் பேத்தல், பயங்கரமான பேத்தல். அப்படி நான் நினச்சிட்டேன்னா நான் செத்தவன் ஆயிடுறேன். சார், முதல்ல இவரை எழுந்து வெளியே போக சொல்லுங்க சார். ஜான்சன் அலற ஆரம்பிச்சான். வீரபாரதியும் அவனை முறைச்சி பார்த்தாரு. இறுதியா ஒரு முடிவுக்கும் வந்தாரு. ஜான்சன், நீ உன் வேலையை பாரு. ஸ்ரீநாத்தை நான் பார்த்துக்கிறேன். ஸ்ரீநாத், என் கூட கொஞ்சம் வெளியே வரியா? அவனை அழைச்சபடி அங்கிருந்து வெளியேறினாரு. ஜான்சன் பலிக்கோழி போல தலையை உதறிக்கவும் செஞ்சான். அத்தியாயம் 4. வெளியே வந்த எடிட்டர் ஸ்ரீநாத்தோட தோல் மேல கையை போட்டபடி அந்த பத்திரிகை அலுவலகத்தினுடைய மொட்டை மாடிக்கு அவனை அழைச்சிட்டு போனாரு. ஸ்ரீநாத் ரொம்பவே பதட்டத்தில் இருந்தான். ஸ்ரீ, நீ என்னதான் நினைக்கிற? இப்ப என்கிட்ட சொல்லு. மொட்டை மாடியில் இருந்துகிட்டு அக்கம் பக்கம் கட்டடம் மற்றும் தென்னை மரங்களை பார்த்தபடி அவர் கேட்டாரு. சார், அந்த சக்கரவர்த்தி பரந்தாம நம்ம அறிவுக்கு அகப்பட முடியாத ஒரு நபர். நம்பிக்கையால மட்டும்தான் அவரை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் அப்படி அறிஞ்சவன். எனக்கு ஏற்பட்ட ஒரு சொந்த அனுபவத்தை சொல்றேனே, நீங்களே கேளுங்களேன். இப்ப எப்படி ஜான்சனுக்கு ஒரு செய்தியை அவர் சொன்னாரோ, இதே போல ஒரு மரண செய்தியை எனக்கு அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. நானும் ஜான்சன் மாதிரி தான். முதல்ல நம்பவே இல்லை. ஆனா நடந்த பிறகு ஆடி போயிட்டேன். தெரியுங்களா உங்களுக்கு? சரிப்பா, நீ நம்புறவனாவே இரு. இந்த நிமிஷம் நீ ஒரு ஜான்சன். சக்கரவர்த்தி பரந்தாமனை நம்பக்கூடிய ஒரு ஜான்சன். உன்னுடைய மரணம் நாளைக்கு 1 மணிக்குன்னா நீ என்ன செய்வியோ அதெல்லாம் செய்யலாம் தானே? நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது சார். ஆனா எங்க 2 பேருக்கும், அதாவது நம்பிக்கை அவநம்பிக்கை ரெண்டுக்குமே சம அளவுக்கு இடத்த கொடுத்து எடை போட்டு பார்க்க நீங்க நினைக்கிறீங்க. சரிப்பா, அப்படிதான் வச்சுக்கோங்க. சரி, என்ன செய்ய போறேன்னு சொல்லு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. சக்கரவர்த்தி பரந்தாமன் கிட்ட நான் சரணடைய போறேன். ஜான்சன் தப்பிக்க வழி இருக்கான்னு கேட்க போறேன். சரி,
அப்புறம் ஜான்சனுடைய குடும்பம் அவரை எழுந்து வாடக்கூடாது சார். அதுக்கு என்ன வழியோ அதை நான் செய்வேன். எப்படி? பொருளாதார ரீதியா சொல்றியா? ஆமா சார். அவரது ஆத்மார்த்தமான ஆசைகளை நான் நிறைவேற்ற போறேன். அவர் உயிர் பழிச்சாலே இதெல்லாம் நடந்துருமேப்பா. அதுவும் சரிதான். ஆனாலும் நான் இப்போவே போய் சக்கரவர்த்தி பரந்தாமனை பார்த்து அவர் காலில் விழுந்து ஜான்சன் பிழைக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேட்க போறேன் சார். அவர் தான் ஜான்சன் கிட்ட பேசும்போது விதியை என்னால் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாராமே. ஏன் சார், உங்களுக்கு தெரியாத விஷயமா? மார்க்கண்டேயன் கதையை எதுக்கு சார் சொல்லியிருக்காங்க? சத்தியவான் சாவித்திரி கதையோட தத்துவம் என்ன சார்? விதி ஒரு கதவை அடைச்சாலும் மதியால அதை திறக்கலாம் தானே. ஓஹோ, அப்படி ஒரு கோணம் இருக்கோ? சரிப்பா, நீ முயற்சி பண்ணு. ஆனா இந்த விஷயத்துல பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. இந்த விஷயம் கடுகளவு கூட வெளியே கசியக்கூடாது. அப்புறம் பரபரப்பான விஷயமாகி ஊரே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சதும். நல்லதோ கெட்டதோ சார், நாம உணர்ந்தா போதும். நிச்சயமா சார், இது காதும் காதும் வச்ச மாதிரி தான் நடக்கணும். நடக்கும், நடத்தியும் காட்டுவேன். பார்த்துப்பா, நான் ஒரு மணிக்கு பிறகுதான் எந்த ஒரு முடிவுக்குமே வருவேன். அதாவது ஒரு பத்திரிக்கை ஆசிரியனா. ஆனா ஒரு சக மனுஷனா சொல்றேன், நீ ஏமாற போற. ஜான்சன் சாதிக்க போறான். அந்த சக்கரவர்த்தி பறந்தாம தன் தலையை தொங்க போட்டுக்க போறாரு. பாப்போம் சார். ஸ்ரீநாத் பேசிட்டு பரபரப்பா அங்கிருந்து கிளம்பினா. அத்தியாயம் 5. சக்கரவர்த்தி பறந்தாம தியானத்துல இருந்தாரு. அவரு கண்களை திறந்து பார்க்கும் போது பக்கத்துல அவருடைய நேர்முக உதவியாளான சக்தி இருந்தான். சக்தி, என்னை பார்க்க ஸ்ரீநாத் வந்திருக்கான், அவனை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாரு. சக்தியும் அவளை அறையை விட்டு வெளியே வந்தான். பிரேயர் ஹால்ல பெருங்கூட்டம். அதுல ஸ்ரீநாத் பதட்டத்தோட தெரிஞ்சான். சக்தி கனக்கச்சிதமா அவனை நெருங்கி வந்து சைகை காட்டி கூப்பிடவும் ஸ்ரீநாத்துக்கு புரிஞ்சு போச்சு. தன்னுடைய வருகை அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் கூப்பிட ஆள் அனுப்பியிருக்காரு. சக்தி கூப்பிட்டதும் வேக வேகமா உள்ள போனான். உள்ள தேவலோகத்துக்கான சூழல். நடுவுல சொர்ண பிழம்பா பட்டு மெத்த மேல சக்கரவர்த்தி பரந்தாமன். அவரை கிட்ட பார்த்ததும் வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லியபடியே ஸ்ரீநாத் தரை மேல விழுந்தான். வா ஸ்ரீநாத், என்ன உன் நண்பனுடைய சாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் உனக்கு சஞ்சலம் ஏற்பட்டுருச்சா அப்படின்னு கச்சிதமா கேட்டாரு. அவருடைய உதடுகள் தழுதழுக்க ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட முனவுற மாதிரி ஆமா சாமி அப்படின்னு சொன்னான். முதல்ல உட்காரு. இருக்கட்டும் சாமி. என்ன விஷயம்னு சொல்லு. உங்களுக்கு தெரியாதா? பாவம் சாமி ஜான்சன். சரி, பரிதாபப்படு, நான் வேணான்னு சொல்லியே. இப்படி சொன்னா எப்படி சாமி? இதை தவிர்க்கவே முடியாதா? முடியும்னு நீ நம்புறியா? நான் நம்புறேன். என் சுவாமி மனசு வச்சா எதையும் பண்ணுவாரு. உன்னோட பக்தியும் நம்பிக்கையும் எனக்கு தெரியும் ஸ்ரீநாத். ஆனா விதியை மாத்த யாராலையும் முடியாது. இல்ல சுவாமிஜி, எனக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. அந்த நம்பிக்கை நீங்க தான் சுவாமி. ஏன்பா, இதை உணர வேண்டியவன் அவன். இல்ல சுவாமி, உணர்றதுக்கு நீங்க வாய்ப்பு தராம அவன் எப்படி உணர முடியும்? தந்திருக்கேன். அதனாலதான் நீ இப்ப வந்திருக்க. என்ன சுவாமி சொல்றீங்க? இங்க பாரு ஸ்ரீநாத், ஒருத்தன் தன்னுடைய உடலை தானே கூறு போட்டு பார்க்க ஆசைப்பட மாட்டான். நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் சாமி. அப்படி செஞ்சா என்ன ஆகும்னு சொல்லு. அவளோட உயிரை போயிடும் சுவாமி. அப்போ அவ எப்படி பார்க்க முடியும்? நீங்க சொல்றதும் 100க்கு 100 உண்மைதான். அப்படிதான் ஸ்ரீநாத், நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும். அப்படி நினைச்சதால தானே சுவாமி ஆராய்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல ஆராய்ச்சிக்கு இடமே கிடையாது சாமி. இந்த விஷயத்துல இதுக்கு மேல உங்ககிட்ட பதில் சொல்ல என்னால முடியாது. தெரியும், உனக்கு ஜான்சனோட உயிர் வேணும், அவ்வளவுதானே? ஆமா. அவன் உயிரை நான் தந்துட்டா அவன் நான் பொய்ன்னு சொல்வானே? இல்ல சுவாமி, நிச்சயமா இல்ல. அவன் சொல்றதால நீங்க பொய் ஆயிடவே முடியாது. அப்படி அவன் மீண்டா நான் சொன்னது பொய்ன்னு ஆகியே தீரும். கண்ணாடினா கீழே விழுந்தா உடையணும் ஸ்ரீநாத். இயல்புகளுக்கு எதுவுமே மாறுபாடு இருக்கக்கூடாது. என் நம்பிக்கை அப்ப வீண்தானா? என்ன தர்ம சங்கடப்படுத்துறியே நீ? என்ன சுவாமி நீங்க மனுஷன மாதிரி சாதாரணமா பேசலாமா?
மனித வடிவத்துல அந்த சரீரத்துக்குள்ள இருக்கும்போது அப்படி பேசிதானே தீரணும். இறுதியா என் நம்பிக்கைக்கு நீங்க பதில் தர போறது இல்லையா? பொறுத்திருந்து பாரு. உன் நம்பிக்கை வீண் போகாதபடி நான் செய்யறேன். அதே சமயம் விதியும் தன்னுடைய கடமைகளை செய்யும். புதிர் போட்டு பேசினாரு சக்கரவர்த்தி பரந்தாம. ஸ்ரீநாத்துக்கு ஒன்னும் புரியல. இப்படி புரியாதபடி பல கோலங்கள் அவர் காட்டுறது ஒன்றும் புதுசும் கிடையாது. எப்படியோ இந்த விஷயத்துல அவர் சாதகமா ஒரு பதிலை கொடுத்ததால அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் அவன் முகத்துல ஒரு புன் ரேகையா மின்னவும் ஆரம்பிச்சது. திரும்பவும் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினா. பிறகு அங்கிருந்து கிளம்பினா. அத்தியாயம் 6. ஜான்சன் படு சுறுசுறுப்பா செயல்பட்டு இருந்தான். எப்பவுமே அவன் மனசு சொல்றதுதான் அவன் கேட்பான். ஆனா இன்னைக்கு அவனுடைய மனசு சொன்ன எதையும் கேட்க அவன் தயாரா இல்லை. கண்கள் டிவி நியூஸை பார்த்துச்சு. கைகள் ப்ரூஃபை திருத்திக்கிட்டே இருந்துச்சு. இடையிடையே லேஅவுட்டையும் திருத்திக்கிட்டு இருந்தான். வீரபாரதிக்கு அவனை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாட் ஏ கிரேட் பர்சனாலிட்டி அப்படின்னு அவனை பார்த்து ரொம்பவே வியந்து போனாரு. அப்படியே ஸ்ரீநாத் என்ன செய்துட்டு இருப்பான் அப்படின்னு யோசிக்கையில செல்லுலார்ல அவனே கூப்பிட்டான். உடனே என்ன ஸ்ரீ சொல்லு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. சார் கவலைப்பட வேண்டாம் சார். என்ன சொல்ற? ஆமா சார், சக்கரவர்த்தி பரந்தாம சுவாமியை பார்த்தேன். அவர் காலில் போய் விழுந்தேன். ஜான்சனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு அவருடைய காலில் விழுந்து கேட்டேன். முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னாரு. விதியை மாற்ற முடியாதுன்னு உறுதியா சொன்னாரு. பிறகு நான் கெஞ்சி கேட்டதால பார்க்கறேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீநாத் சொன்ன மறுவினாடியே வீரபாரதி கலகலன்னு சிரிச்சிட்டாரு. சார் எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்னப்பா பண்றது? உன் கணவர் என்னப்பா பயங்கரமா கண்ணாமூச்சி விளையாடுறாரு. சரி சரி நீ வா, இனி இந்த விவகாரம் பத்தி பேசுறது பைத்தியகாரத்தனம். வீரபாரதி குரல்ல ஒரு தனி தைரியம். அது அவருடைய பேச்சிலையும் செயல்பாட்டிலையும் தெளிவா தெரிஞ்சது. திரும்பவும் சிரிச்சாரு. உள்ள வந்தாரு. ஜான்சனை நெருங்கினாரு. அவன் சினிமா விமர்சனத்துல ரொம்பவே மூழ்கி போயிருந்தான். உலகத்திலேயே சினிமா காதல் போல கஷ்டமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. வெக்கத்தோடையும் ரகசியத்தோடையும் இருக்கக்கூடிய விஷயம் காதல். ஆனா சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இதுல இருந்து விதிவிலக்கு. குறைந்தபட்சம் காதல் செய்யும் போது 100 பேர் அவளை சுத்தி ஆடினாதான் காதல் பொங்கி வருதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு வரிக்கு ஒரு இடம் போய் பாடுறாங்க. நாரசமான கற்பனை இது. ஜனங்களும் 50 வருஷங்களா இது ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்காதபடி தொடர்ந்து ரசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படி இப்படி அபத்தங்களை ஜனங்களை ரசிக்க முடியுது? அவர் தனக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டாரு. சினிமா ஆன்மீகம் எல்லாமே இங்க பிழையா இருக்குது இல்ல, ரொம்ப மிகையாவும் இருக்குல்ல அப்படின்னு அடுத்த கேள்வியும் கேட்டுக்கிட்டாரு. தனக்குள்ள எழுந்த கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஜான்சனை நெருங்கி வந்தாரு. அவன் நிமிர்ந்து வீரபாரதிய பார்த்தான். கிட்ட வரவும் சார் சொல்லுங்க சார். என்ன ஜான்சன் விமர்சனம் எழுதிக்கிட்டு இருக்கியா? ஆமா சார். கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லைல்ல? இல்லை சார். எதுக்கு சார் பயப்படணும்? பயந்தாலாம் பத்திரிக்கையாளர் வேலை பார்க்க முடியாது. குட். ஒரு பத்திரிக்கையாளர்லாம் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பத்திரிகையாளர்களும் இராணுவ வீரர்கள் மாதிரிதான். என்ன அவங்க கையில துப்பாக்கி, நம்ம கையில பேனா. நம்ம நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறவங்கள அவங்க சுட்டு தள்ளுறாங்க. நாம இங்க எல்லை மீறவங்கள வார்த்தைகளால சுட்டு தள்ளுறோம். மொத்தத்துல அவங்க எல்லை பாதுகாப்பு, நாம நாட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு. இந்த வேலையை செய்யணும்னா தைரியமும் தெளிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டும் உங்ககிட்ட இருக்குது. ஐ அப்ரிஷியேட் இட் அப்படின்னு அவனோட தோள்களை தட்டினாரு. என்ன சார் நீங்க ரொம்ப பாராட்டுறீங்களே? வேணாம் சார், இது எனக்கு பயத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னான் ஜான்சன். இல்லை ஜான்சன், இது என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். பை த பை, சக்கரவர்த்தி பறந்தாம உன் உயிரை காப்பாத்துறதா சொல்லிட்டாராம். ஸ்ரீநாத் ஃபோன் பண்ணினான். அதை கேட்டதும் எனக்கு சிரிப்பே வந்துருச்சுப்பா. போகாத உயிருக்கு இவர் பாதுகாப்பாமா? வேடிக்கை தான் சார் இருக்கு. எப்படியோ இந்த விஷயம் போதுமே. அவர் ஒரு போலி மனிதர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு முதல்ல மிரட்டுறது, அப்புறம் காலில் விழுந்தா காப்பாத்துறேன்னு சொல்றது, எல்லாம் வேடிக்கை தான் போ.
வீரபாரதி சிரிக்க தொடங்கும் போது திடீர்னு ஜான்சனுக்கு நெஞ்சு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. முகத்துல செம்மை பூக்க ஆரம்பிச்சது. என்ன ஜான்சன், என்னாச்சு? சார், கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு சார். என்னப்பா சொல்ற? பதற ஆரம்பிச்சிட்டாரு. வீரபாரதி ஜான்சன் கிட்ட சில வார்த்தைகள் பேசிட்டு இருக்கிற அதே சமயத்துல ஜான்சன் சுருள ஆரம்பிச்சான். வீரபாரதி ஆடி போயிட்டாரு. கைகள்லாம் பரபரப்பாயிருச்சு. கத்த ஆரம்பிச்சாரு. அவர் கத்துறத கேட்டு சில பேர் எட்டி பார்த்துட்டு அவரை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தன் டாக்டருக்கும் ஃபோன் பண்ணினான். அதுக்குள்ளாவே கிணற்றுல விழுந்து எழுந்த மாதிரி வேர்வையால நனைஞ்சு போயிருந்தான் ஜான்சன். அதை பார்த்ததும் வீரபாரதிக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. மை குட்னஸ், இது ஹார்ட் அட்டாக் தான். அது வரைக்கும் உதட்டுல இருந்த எக்காலமும் கைலியும் தைரியமும் இப்போ ஒரு வினாடி ஆட்டம் காண ஆரம்பிச்சது. ஜான்சனை படுக்க வச்சு தண்ணீரை கொடுத்து நெஞ்ச நீவி விட ஆரம்பிச்சாரு. டாக்டர் வந்து அங்க சேர்ந்தப்போ கிட்டத்தட்ட மரவட்ட மாதிரி சுருண்டு போயிருந்தான் ஜான்சன். இட்ஸ் அ சிவியர் அட்டாக். இன்சென்டிவ் கேர்ல தான் இவரை அட்மிட் பண்ணி ஆகணும். சோதிச்சு பார்த்துட்டு டாக்டர் தந்தி அடிச்சிட்டாரு. அடுத்த சில நிமிடங்கள்லேயே அவனை சுமந்தபடி ஒரு ஆஃபீஸ் வேன் ஆஸ்பத்திரி நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அவனின் மனைவிக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்துச்சு. ஸ்ரீநாத் ஆஃபீஸ் வந்து சேர்ந்தப்போ நடந்த தகவல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டான். தகவல் தெரிஞ்சதும் அவனுக்கு பேசுறதுக்கு எதுவுமே தோணல. ஓரமா போய் உக்காந்துட்டான். சக்கரவர்த்தி பரந்தாம சொன்னதுதான். உள்ளுக்குள்ள ஒரு குரல் உரத்து அவனுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருந்தது. இனியாச்சும் நம்ம எழுட்ட சார். ஒரு வெட்ட வழி நின்று கொஞ்சம் முதுக வளைச்சி வானத்தை பார்த்து கத்தணும் போல தோணுச்சு. சார், நீங்க ஹாஸ்பிட்டல் போலையா? ஒரு சகா வந்து கேட்டான். போகணும். ஆமா, ஜான்சனுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா என்ன? இல்லை சார், இதுதான் முதல் தடவையா. என்ன, ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக்கு? இவ்வளோ சீரியஸாவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தா. ஏதாவது உணர்ச்சிப்பட்டு யார்கிட்ட கத்திக்கிட்டு இருந்தானா? அதெல்லாம் இல்லை சார், நல்லா தான் இருந்தாரு. எடிட்டர் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. காதுல வந்து விழுந்துட்டு இருந்த விளக்கங்களை ஸ்ரீநாத் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தான். இது விதியோட வேலைன்னு அவன் ஊர்ஜிதமும் பண்ணினான். எழுந்து ஆஸ்பத்திரிக்கு புறப்படுறதுக்கு தயாரானான். ஹாஸ்பிட்டல்ல ஜான்சனுடைய மனைவியும் மகளும் வந்திருந்தாங்க. வீரபாரதி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சூழ்நிலையை கொஞ்சம் சகஜப்படுத்த ஜான்சனுடைய பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. உன் பேர் என்ன பாப்பா? வீரபாரதி கேட்கவும் அந்த பொண்ணு அமைதியா வீரபாரதியவே பார்த்தா. பேசு பாப்பா, நான் உன் தாத்தா மாதிரி தான். சாரி சார், அவளால் பேச முடியாது. அவ பிறவிலேயே ஊமை. ஜான்சனுடைய மனைவி மென்னு துப்பினா. இதை கேட்டதும், அப்படியா? ஜான்சன் என்கிட்ட இதை பற்றி சொன்னதே இல்லையே. அவருக்கு அவருடைய பொண்ணு எப்படியும் பேசிடுவான்னு ஒரு நம்பிக்கை சார். அதனால ஊமன்ற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாரு. இப்படி ஒரு பொண்ணை கொடுத்துட்டு இவர் இப்படி படுத்துட்டாரே சார். அந்த பொண்ணு சரசரன்னு கண்களை அருவியாக்க ஆரம்பிச்சா. வீரபாரதிக்கு வலிச்சது, ரொம்பவே வலிச்சது. ஜான்சனை பத்தி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஆமா, இதுக்கு முந்தி இப்படி ஏதாவது நெஞ்சொலி வந்திருக்கா என்ன? ஜான்சன் மனைவி கிட்ட கேட்கவும், வந்ததே இல்லை சார். யோகாசனம்லாம் பண்றவர் சார் இவரு. எந்த கெட்ட பழக்கமும் அவருக்கு கிடையாது. அப்படின்னா எப்படி திடீர்னு அட்டாக் வந்துச்சு? ஒருவேளை சக்கரவர்த்தி பரந்தாம சொன்னது போல ஏதோ ஒளிஞ்சிட்டு இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி வேலை செய்யுதோ? அவருக்குள்ள பலமான சந்தேகம். விரந்தால் நடக்கும்போது அவருக்குள்ள விதவிதமான எண்ணங்கள். இப்படி ஒரு அசைன்மெண்ட்டு தந்திருக்கவே கூடாது. நரி இடம் போனா என்ன, வளம் போனா என்ன அப்படின்னு நாம விட்டுட்டு நம்முடைய வேலைகளை மட்டும் பார்த்துருக்கணும். தான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு வீரபாரதி தன்னைத்தானே நொந்துக்கவும் ஆரம்பிச்சாரு. சினிமா டாக்டர் போல சரியான சமயத்துல ஒரு டாக்டர் அங்க வந்தாரு. வந்தவர் வீரபாரதியோட காதுகிட்ட சன்னமா வந்து, இட்ஸ் அ சிவியர் அட்டாக் அப்படின்னு மறுபடியும் சொன்னாரு. சார், அவர் குழைச்சிருவார்ல. வி ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். குழைக்கணும் டாக்டர், குழைச்சிதான் ஆகணும். பல விஷயங்கள் இதில் இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல? ஜான்சன் ஒரு எக்ஸலண்டான கேரக்டர். பத்திரிக்கைக்காரங்கள அவன் ஒரு ரத்னன் கூட சொல்லுவேன். பிழைச்சா நல்ல எழுத்தும் பார்வையும் இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கும். அதை சொன்னேன் சார்.
வீரபாரதி பேசிக்கிட்டே டாக்டர் தோள் மேல கை போட்டபடி அவருடைய அரை பக்கமா அவரை தள்ளிட்டு போக ஆரம்பிச்சாரு. என்ன வீரபாரதி, ஏதாவது விஷயமா அப்படின்னு டாக்டர் கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணுல சார். ஆமா, இது என்ன போட்டோ அப்படின்னு ஒரு போட்டோவை காட்டி கேட்கவும், அது யாரும் நினைச்சீங்க? சுவாமி சக்கரவர்த்தி பரந்தாமன் தான். உங்களுக்கு தெரியாதா? நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? டாக்டர், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நாட்டுல பாதிக்கு மேல இவருடைய பக்தர்கள் தானமே. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நாட்டுல பாதி பேருக்கு மேல இவருடைய பக்தர்கள் தான். வெரி கிரேட் மேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, அவர் ஒரு தெய்வ பிறவிதான். ஒரு டாக்டரா நீங்களே இப்படி சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஒரு பத்திரிகையாளர் சார், இப்படிதான் பேசுவீங்க. ஒரு முறை அனுபவப்பட்டுட்டீங்கன்னா எல்லாம் சாதாரணமா மாறிடும். அனுபவப்பட்டுட்டாவா? அனுபவப்பட்டுட்டா எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியலையே. அது எனக்கு சொல்ல தெரியல வீரபாரதி. ஆனா ஒண்ணு, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அதோட பிரதிநிதி தான் இவரு. எனக்கு சந்தேகமே இல்லை. அது எப்படி டாக்டர் இவ்வளவு உறுதியா பேசுறீங்க? என் ட்ரீட்மெண்ட்ல ஒரு கேன்சர் பேஷண்ட் 99% அவர் பிழைக்கவே முடியாதுன்னு நாங்களே நாட்களை குறிச்சிட்டோம். அவரு சக்கரவர்த்தி பரந்தாமனுடைய தீவிரமான பக்தர். அவருடைய நம்பிக்கை அந்த பக்தரை காப்பாத்தி உயிரோட நடமாட விட்டுருக்கு. இன்னொரு ட்ரீட்மெண்ட்ல ஒரு கேன்சர் பேஷண்ட் 99% பிழைக்க வாய்ப்பே இல்லை. அதனாலதான் நாங்களே தேதி குறிச்சோம். அந்த பக்தனோட நம்பிக்கை தான் அவரை 99% காப்பாத்தி ஒரு மனுஷனா நடமாட விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க சொன்ன விஷயம் ஒருவேளை தற்செயலா கூட நடந்திருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனா எப்பவுமே தற்செயல்ன்றது ஒரு தடவை நடக்கிறது தான். பல தடவைகள் நடந்தா? எது பல தடவை நடந்திருக்குன்னு சொல்றீங்க? சக்கரவர்த்தி பரந்தாமனுடைய திருவிளையாடல் தான். இதை கேட்டதும் வீரபாரதிக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்துருச்சு. ஏன் டாக்டர், இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்குமா என்ன? இந்த உலகத்துல வேற எங்கேயும் நடக்காதா? ஏன் நடக்காம? நடந்துகிட்டே தான் இருக்கு வீரபாரதி. சக்கரவர்த்தி பரந்தாம இங்க இருக்கும் போதே அமெரிக்காவில் ஒரு பக்தர் முன்னாடியும் தோன்றியிருக்காரு. உடலங்கா, இவ்வளவு சக்தி உள்ளவரை வச்சுக்கிட்டு கால்கள் சண்டையில எவ்வளவு மரணங்கள், இதெல்லாம் தேவையா நமக்கு? இவரு நவாஸ் ஷெரீப் மனசுக்குள்ள புகுந்து நட்போட இருக்கிற எண்ணத்தை வலுப்படுத்தி இருக்கலாமே. இதுக்கெல்லாம் சரியான பதில் இருக்கு வீரபாரதி. இந்த யுத்தம், மரணங்கள் எல்லாமே கசப்பான அனுபவங்கள் தான். ஆனா இதனால எவ்வளவோ நல்லதுகளும் கெட்டதும் கண்ணுக்கு தெரியாம நடந்துகிட்டே தான் இருக்கு. சப்பக்கட்டு கட்டாதீங்க சார். மனுஷங்களோட சக்திக்கும் ஒரு எல்லை இருக்கு. பயாலஜிக்கலா சில கணக்குகளும் இருக்கு. அதை கூறு கட்டி பிரிச்சு பார்க்க முடியும். மத்த எல்லாமும் சுத்த ஹம்பக் தான். அப்படி பார்த்தா சக்கரவர்த்தி பரந்தவனோட சித்து விளையாட்டே ஒரு குழப்பமான விஷயம் தானே சொல்லுங்க. ஓஹோ, நாம இதை பத்தி பேசி என் மண்டையை உடைச்சிக்கணும். நீங்க எதுக்கும் உங்க சப்ளைட்ட விஷயத்துல மோசமான முடிவுகள் வரலாம். மனசை கொஞ்சம் திடப்படுத்தி வச்சுக்கோங்க. டாக்டர் இறுதியா இப்படி ஒரு கீறி பார்க்க வீரபாரதி முகத்துல கவலையும் குழப்பமும் படர ஆரம்பிச்சுது. கை கட்டியபடி வெளியே வந்தாரு. அதே சமயம் ஸ்ரீநாத் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருந்தான். வீரபாரதி பக்கமும் சார் அப்படின்னு கூப்பிட்டான். என்ன சார், நான் சொன்னப்ப நீங்க நம்பல, இப்ப பாத்தீங்களா? வேண்டாம் ஸ்ரீநாத், தயவு செஞ்சு எதையும் அந்த சாமியை தொடர்பா என்கிட்ட பேசாத. வர மேட்டர்லாம் டேபிள்ல அப்ப அப்படியே இருக்கு. கலெக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்க. இங்க நான் பாத்துக்கிறேன். அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு இந்த ஈகோவும் கர்வமும் ஆகாது சார். வந்த சோடு தெரியாதபடி அங்கிருந்து கிளம்பினான். அவன் சொல்றதுலயும் உண்மை இருக்கதான் செய்யுதோ அப்படின்னு வீரபாகு அவன் போறதையே பார்த்தபடி நின்றுட்டு இருந்தாரு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவும் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய இறுதி பகுதியில் விரைவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.